இன்று தைப்பூசம் என்பதால் பழனி முருகன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு வந்துள்ளனர். தைப்பூசத்தையொட்டி இன்று மாலை தேரோட்டம் நடைபெற உள்ளதால் ஏராளமானோர் தொடர்ந்து பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். முன்னதாக தைப்பூசத்தை ஒட்டி முக்கிய நிகழ்வாக அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவசேனா திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து முத்துக்குமார சுவாமி தம்பதி சமேதராக வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தைப்பூசத்தையொட்டி பழனியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினரும் கோயில் நிர்வாகத்தினரும் மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் புகழ்பெற்ற தைப்பூச தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் இருந்து ராமநாத சுவாமி காளை வாகனத்தில் முன்னே வர பர்வதவர்த்தினி அம்மன் மற்றொரு காளை வாகனத்தில் அவரை பின்தொடர ஊர்வலம் புறப்பட்டது. இந்த ஊர்வலம் லட்சுமண தீர்த்தத்தில் முடிவடைந்தது. அங்கு இரு தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. காலையில் தொடங்கிய சிறப்பு வழிபாடு மாலை வரை நீடித்தது. அதனைத் தொடர்ந்து லட்சுமண தீர்த்த குளத்தில் அலங்கரிக்கப்படும் மின் ஒளியில் பிரகாசித்த தெப்பத்தில் ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தினி அம்மனும் எழுந்தருளி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. தெப்ப குளத்தில் 11 முறை சுவாமி வலம் வந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சரண கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தெப்ப திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயிலில் தெப்ப திருவிழா நேற்று கோலாகலத்துடன் நடைபெற்றது. 108 வைபவ தலங்களில் ஒன்றான இக்கோயிலில் தெப்ப திருவிழாவை ஒட்டி அழகிய நம்பிராயர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் விசேஷ அலங்கார தீபார்த்தனைகளும் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாட வீதிகள் வழியாக கோயில் எதிரே அமைந்துள்ள தெப்ப குளத்திற்கு சுவாமிகள் எழுந்தருளினர். இதனையடுத்து தெப்ப உற்சவம் துவங்கியது. தெப்பத்தில் அழகிய நம்பிராயர் தேவியர்களுடன் எழுந்தருளி 11 முறை சுற்றி வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு நிகழ்ச்சியாக வானவேடிக்கை இடம்பெற்றது.